திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 7. காருக்குள் சுரபி ஏசியை நிறுத்திவிட்டு கண்ணாடி சற்றை இறக்கிவிட்டு கொண்டு காற்று முகத்தில் அருவி கொட்டுவது போல் மோதிட புறத்தில் நழுவிடும் மரங்களை எல்லாம் பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். மாமியும் அமைதியாக மறுபடியும் பார்த்தபடியே அமர்ந்திருக்க சுரபியின் செல்போன் அவளை அழைத்தது. மெல்ல கையில் எடுத்து திரையை பார்க்கவும் சட்டென்று பகீர் என்றது. திரையில் மதனின் பெயர். அவள் அதிர்வதைக் கண்டு மாமி கேட்டாள், யாரு சுரபி? அவன்தான் மாமி, மதன். ஓ, அந்த இடைஞ்சல் பிடிச்சவனா? அவனேதான். பேசு, ஸ்பீக்கரை போடு. என்னதான் பேசுகிறான்னு நானும் கேட்குறேன். மாமி, தைரியமாக பேசு. நாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிவிட்டோம். இனி எதுக்கும் கவலைப்படாத, பேசு. மாமி தூண்டிவிட சுரபி பேசலானால், ஹலோ. என்ன சுரபி, ஏன் ஃபோனை எடுக்க இவ்வளவு நேரம்? அது பரவாயில்ல விடு. ஆமாம், இப்போ நீ பங்களாவில் இல்லையா? இல்லை. எங்கே இருக்க மிஸ்டர் மதன்? எதுக்கு இப்போ இந்த வேண்டாத கேள்வியெல்லாம்? நான் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன், போருமா? கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகுற சுரபி? ஜார்ஜியா ஷூட்டிங்க்கு காஸ்டியூம் ரெடி பண்ண வேண்டாமா? அதுக்காக காஸ்டியூமர் வீட்டுக்கு வரவும் நீ இல்லை. உன்னோட ரைட் ஹேண்ட் இந்த மாமியும் இல்லைன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணான். அதான் கேட்டேன். நான் ஏன் பங்களாவுக்கு வர? எப்படியும் இன்றைக்கி நைட் ஆகிடும். நாளைக்கு வர சொல்லுங்க அவரை. நைட் ஆகிடுமா? அப்படி எந்த கோயிலுக்கு போயிருக்க நீ? திரும்பவும் சொல்கிறேன், அது உனக்கு வேண்டாத வேலை. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். என்ன உனக்கா? என்ன மரியாதை குறையுது? நீ மட்டும் என்ன வா போங்களாம் நான் கூப்பிடக்கூடாதா? நான் உனக்கு சம்பளம் தர்ற பாஸ், முதலாளி. அது நீ இல்லை, உன் அப்பா. என்ன சுரபி, ரொம்ப ஓவராக பேசுகிற. நீ இப்போ உள்ளே இருக்க வேண்டியவ. சுதந்திரமாக இப்படி கோயில் குளம்னு தெரியறதுக்கே நான் தான் காரணம். மந்திரிக்கிட்டே சொல்லி உன் வீட்டில் நடந்த ரைடு தடுத்து நிறுத்துறவன் நான். நன்றி இல்லாமல் பேசாத. ரைடுக்கு காரணமே நீ தான். அப்புறம் தடுத்து நிறுத்துறதெல்லாம் என்னை வளைக்க போட்ட திட்டம்தான். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை மதன். இந்த ஃபீல்டில் நானும் நிறைய பார்த்தவுதான். சுரபி காருக்குள் உடந்தி போய் கத்த தொடங்கி விட்டாள். அப்படியா? சரி, இனி நீயாச்சு போலீஸ் ஆச்சு. இதெல்லாம் ஏன் திட்டம் பண்ணி வச்சுக்கையே. இதிலே இருந்து நீ என் உதவி இல்லாமல் எப்படி தப்பிச்சு வெளியே வர்றேன்னு பார்க்குறேன். சும்மா மிரட்டாத. நேராக ஐஜி ஆஃபீஸுக்கு போவேன். நடந்த அத்தனையும் சொல்லுவேன். அவர்கிட்ட மட்டும் இல்லை, ப்ரெஸ்ஸை கூட்டி வச்சு அவங்கக்கிட்டேயும் சொல்லுவேன். நீ ஆனான்னு பார்த்துடுறேன். பேசிய வேகத்தில் ஃபோனை கட் செய்தவள் காரை ஒரு ஓரமாக நிறுத்தச் சொல்லி காரை விட்டு இறங்கி சாலை ஓரமாக பொசிந்து வளர்ந்திருந்த பசும் வயலை பார்த்தபடியே நின்று பெருமூச்சு விடலானாள். பின்னாலேயே இறங்கி வந்த மாமி, எதுக்கு சுரபி இப்போ கோபப்பட்ட? அதான் நம்ம எல்லாத்தையும் எங்கே சொல்லி அழணுமோ அங்கே சொல்லி அழுதாச்சு. அப்படி இருக்க ஏன் இப்படி சீறி விழுந்த என்று கேட்க, அவள் என்னை சீர வச்சுட்டா மாமி என்று உடைந்து போய் அழலானாள் சுரபி. இதோ பார், முள் மேலே சேலையை விழுந்துட்டா பார்த்து நிதானமாக நடந்தாதான் சேலை கிழியாமல் தப்பும். இதில் முள்ளுக்கு ஒரு சேதமும் கிடையாது. யார் சேலை யார் முள்ளுங்கிறது உனக்கே தெரியும். போதும் மாமி, இந்த மாதிரி பழமொழி உதாரணத்தை எல்லாம் சொல்லி எனக்கு கோபமாக வருது. உன் வயசு அப்படி. செத்த நான் சொல்கிறத கேளு. அவன் சீன்ற மாதிரி பேசினாலும் நீ பதிலுக்கு அவனை சீண்டி இருக்கக்கூடாது. அமைதியாக தான் இருந்திருக்கணும். முடியாது மாமி, இனிமேல் என்னால் முடியாது. உங்களுக்கு அந்த நந்தி மேலே நம்பிக்கை இருக்குதானே? ஏன் இப்படி கேட்குற? உனக்கு இல்லையா? எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? எஸ், நான் இப்போ வெளியூரில் இருக்கேன் மாமி. உங்களுக்கு அந்த மீது நம்பிக்கை இருக்குதா? நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் நம்பிக்கையிலேன்னு இல்லைங்க. நான் எனக்கு எது வசதியோ அதில் போயிடுறேன். எது ஜெயிக்குதுன்னு பார்த்துருவோம். சாமி காதில் சொல்லியாச்சுன்னு சும்மா இருக்க என்னால் முடியாது. அவன் சீண்டுனா பதிலுக்கு அடி கொடுப்பேன் தான். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடுறேனே. சுரபி ஆவேசம் வர அவள் தழைத்து அடங்கிய மார்பில் நன்கு தெரிந்தது. அப்பொழுது திரும்பவும் அவளுக்கு செல்போனில் அழைப்பு. திரையை பார்த்தவளுக்கு திகைப்பு. திரையில் ஐஜி வித்யாசாகரின் பெயர். அஷ்டமா சித்திகளில் 3வது சித்தி மகிமா என்பது எடையற்று போய் பஞ்சு போல் ஆகுதல். லகிமாவுக்கு பெரும் உதவிகரமாக மழை மேகங்களை கோரலாம். வானில் துளியும் எடைப்பாடு இன்றி பஞ்சு போல் மிதந்திடும் மேகங்களிடமிருந்த மழைப்பொழிவு உண்டாகிறது. அப்படி பெய்யும் மழையோ பெரும் வெள்ளமாக மாறி சீறி பெருகும் பொழுது மிக உறுதியாக கட்டப்பட்டிருக்கும் அணைகள் கூட பாலங்கள் கூட உடைந்து போய்விடுகின்றன. துளியும் எடையற்ற ஒன்று எவ்வாறு எடைமிக்க ஒன்றாகிறது?
இந்த கேள்விக்கான விடையே லகிமா சக்தியாகும். முன்னாட்களில் இதற்கு சில சான்றுகள் கூட உண்டு. திருநாவுக்கரசரை சமணம் சார்ந்த அரசன் கடலில் வீசி எறிய கட்டளையிடுகிறான். ஆனால் பெரும் கடலில் அவர் மூழ்காமல் பஞ்சு போல் மிதந்து கரை செய்கிறார். அவரிடம் அந்த ஆற்றல் இருந்தது. கொங்கணரும் இந்த மகிமா சித்தியை அடைந்து பஞ்சு போல ஆக விரும்பினார். அவருக்கு முன்னோடியாக போகர் திகழ்ந்தார். லகிமா சக்தி வசப்பட்டால் விண்ணில் பறப்பது கூட சாத்தியமாகிவிடும். போகர் இந்த மட்டில் நினைத்த மாத்திரத்தில் தன் ஆசிரம கொட்டாரம் அமைந்திருந்த பழனியிலிருந்து சதுரகிரி மலைக்கும் இமயமலைக்கும், ஏன் தன் பிறப்பிடமான சீனத்துக்கு கூட மேலே சென்று வர முடிந்தது. இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஞ்ஞானமல்லாத கற்பனை போல் தோன்றும். ஆனால் சித்தர்கள் வரையில் இது அல்பம். இதை அடைவதை அவர்கள் ஒரு கல்வி தகுதி போல கருதினார்கள். ஆனால் இதை கொண்டு சாகசங்கள் செய்வதை அவர்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த மட்டில் கொங்கணர் சற்று விதிவிலக்காக திகழ்ந்து சாகசமும் புரிய விரும்பினார். அதனால் பல சிக்கல்களையும் சந்தித்தார். சுரபியின் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ட்ரூ காலர் ஐஜி வித்யாசாகர் பெயரை காட்டவும் அவளுக்கு திகைப்பு மட்டுமின்றி வியப்பும் இருந்தது. ஒரு ஐஜி எந்த பரிச்சயமும் இல்லாத ஒருவரிடம் இப்படி நேர்முகமாக வருவதென்பது சற்று விசித்திரம் கூட. சுரபி ஹலோ சார் என்றாள் மெல்லிய குரலில். சுரபி தானே பேசுகிறது? அவரும் கேட்டார். எஸ் சார், நான் ஐஜி சாகர் பேசுகிறேன். ட்ரூ காலரில் பார்த்தேன் சார். நானே உங்களோட பேசலான்னு இருந்தேன். நீங்களே லைனில் வந்தது ரொம்பவும் சந்தோஷம். வேர் ஆர் யூ நவ்? ஐ திங்க் யூ ஆர் நாட் இன் தி ஸ்டேஷன். எஸ் சார், நான் இப்போ வெளியூரில் இருக்கேன். கோயிலுக்காக வந்தேன். என்னம்மா பிரச்சனை? அவர் எடுத்த எடுப்பிலேயே 2 வார்த்தைகளில் மொத்த சங்கதியையும் சுருக்கிவிட்டார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சுரபியும் இதமாகத்தான் கேட்டாள். ஒரு ஐயை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது என்ன பிரச்சனைன்னு என் பிரச்சனை மட்டும் தெரியலேங்கிற மாதிரி கேட்டா எப்படி சார்? அவள் பதில் துணி ஜானகி மாமியின் முகத்தில் பூச்சிகளை பறக்க செய்தது. பார்த்து பக்குவமாக பேசு என்று ஜாடை காட்டினாள். யூ ஆர் வெரி கிளவர். இந்த பதிலே நீ ஒரு அப்நார்மல்னு சொல்லாமல் சொல்லிடுச்சு. போகட்டும், நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறதில்ல ஒருத்தன். நீ நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில் ஓப்பனாக பேச போகிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட சாபக்கேடு பொலிட்டீஷியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களில் பாதிக்கு மேலே கிரிமினல்ஸ். அரசியலுங்கிற கவசத்துக்குள்ளே பூந்துட்டு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்களையெல்லாமும் ஆட்டி வைக்கிறாங்க. அதுலேயும் உனக்கு நூல் விட்ட மாதிரி மரத்துக்கு குறை காட்டினாலும் கட்டிப்பிடிச்சுக்க ஆசைப்படுறான். அவனோட நீ தர்மயுத்தம்லாம் நடத்தி ஜெயித்திட முடியாது. என்ன வந்து பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அவன் தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு சாட்சி இருக்கான்னு நான் கேட்பேன். நான் கேட்காட்டியும் கோர்ட்டு நிச்சயம் கேட்கும். உன்னால் அப்போ என்ன பண்ண முடியும்? உன்னை நிச்சயம் நேரே கொச்சையாக படுக்கைக்கு கூப்பிட்டுருக்க மாட்டார் அந்த ஆள். அவங்களாம் இபிகோ செக்ஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபேமிலி லாயரோட அட்வைஸோடு தான் தப்பே பண்ணுறாங்க. உனக்கே தெரியும் எந்த அரசியல்வாதி பெருசாக தண்டிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் அவங்களுக்கு எதிராக நீ போராட துணிஞ்சா அதை புத்திசாலித்தனமாக செய். வீடியோ ஆடியோன்னு 2லேயும் அந்த நபர் உன் வரையில் உன்னை அடைய ஆசைப்பட்டாருங்கிறதுக்கு ரெக்கார்டு பண்ணு. அதை கூட மார்ஃபிங் பைரசின்னு சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. ஜாக்கிரதை. இதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். ஐஜியின் பேச்சு சுரபிக்கு நிஜமாகவே சற்று ஆறுதலாக இருந்தது. சார், என் உணர்ச்சியை புரிஞ்சு எனக்கு நீங்கள் பண்ண அட்வைஸுக்கு நன்றி. ஆனாலும் ஒரு வருத்தம் சார். இவங்களை எதிர்த்து அடக்கிறது சுலபமில்லைங்கிற மாதிரி உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கலை சார். ரொம்ப சோர்வை தருது. வாம்மா, வந்து கம்ப்ளைண்ட் கொடு. நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். உங்களால் கூட சொல்ல முடியலையே சார். விரக்தியாக சிரித்தாள் சுரபி. முடியாதுமா, என்னால் மட்டுமில்லை, இவங்க வரையில் எவிடன்ஸே இல்லாமல் எதையும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டம் அப்படி. மியான்மார் மாதிரி இராணுவ ஆட்சி நடந்ததுன்னா அப்படி ஒருவேளை நான் பேசலாம். அப்போ கூட அங்கே என் இடத்துல இருக்கிற நபருக்கு அல்லது கெட்டது நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும். இல்லைன்னா அது டெமோக்ரஸியே தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்க வச்சிடும். எப்படி கேட்டாலும் சரியாக ஒரு பதிலை சொல்லிடுறீங்க சார். நான் நிம்மதியாக என் தொழிலை செய்ய உதவி செய்யுங்க சார். இப்போ அதைத்தானே செய்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண அட்வைஸ் உனக்கு மட்டுமல்ல, உன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் தான்.
ஒரு போலீஸ்காரனாக நான் இதை மீடியாவில் கூட வெளிப்படையாக சொல்லலாம். எப்படி பப்ளிக் பிளேஸில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு மைக்கில் எச்சரிக்கை செய்கிறோமோ அப்படித்தாம்மா இதுவும். அப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முந்தி ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும், அப்படித்தானே? ஆமாம். ஃபோனில் பேசும்பொழுது வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதை விட வீடியோ ரொம்ப பலமானது. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்குன்னா போதும், அந்த நபர் வாலை சுருட்டிக்கிட்டு ஒதுங்கி போயிடுவார். அப்போ நான் நடிகையாக நீடிக்கணும்னு இதையெல்லாம் செய்தே தீரணுமா சார்? ஆமாம். இல்லைன்னா உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் உன் அழகோட நெகட்டிவ் எஃபெக்ட். அஃப்கோர்ஸ் நான் கடவுளையும் நம்பி வைப்போம்னு தான் இங்கே ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன் சார். அது எந்த கோயில்மா? நந்திபுரம் நந்தீஸ்வரர். நந்திபுரம் நந்தீஸ்வரரா? ஐஜியின் புருவம் வளைவதை அவர் கேட்ட விதத்தை வைத்தே சுரபியால் உணர முடிந்தது. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எங்கள் குல தெய்வம்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டுட்டியே. இது நான் எதிர்பார்க்காத பதில் சார். நானும் நீ அங்கே போய் நிற்பேன்னு எதிர்பார்க்கலை. என் அம்மா மாதிரி என் கூடவே இருக்கிற ஜானகி மாமியால் தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி நான் பக்தியோடு வந்தேன்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதே. நானும் உன்ன மாதிரி நினைச்ச கட்டங்கள் பல உண்டு. ஆனால் அங்கே ஒரு அபூர்வ சக்தி இருக்குது. நிச்சயமாக அது வேலை செய்யும். அப்போ நீங்கள் செய்ய முடியாத உதவியை உங்கள் குலதெய்வம் எனக்கு செய்யும்னு நான் நம்பலாமா? சந்தேகமே வேண்டாம். இந்த பிரச்சனையிலே நீ நிச்சயம் எஸ்கேப் ஆகிடுவேன். உங்கள் கடமையாலே முடியாதது இந்த கடவுளால் முடியுதுன்னா அப்போ நீங்கள்லாம் சுரபி எப்போவுமே மனுஷ சக்திக்கு ஒரு எல்லை உட்பட்டது. பணம், அதிகாரம், ஆள் பலம் எல்லாமே இருந்தும் ஆசைப்பட்டது கிடைக்காம ஜெயிலுக்கு போய் கம்பி என்றவங்க எவ்வளவோ பேர் உண்டு. கனவுல கூட நினைத்து பார்த்துடாத தலைமை பொறுப்பான யானை மாலை போட்டு ராஜாவான மாதிரி மடிமையில் வந்து விழப்போனா அதனால் பெரும் தலைவராக மாறினவங்களாமும் பலர் இருக்காங்க. எங்கே எது எப்போ எப்படி நடக்கும்னு தெரியாதது தான் மனித வாழ்வு. நான் தான் உன் கூட பேசுவேன் நீ நினைச்சிருப்பியா? இல்லை நான் தான் நினைச்சிருப்பேனா? இதைத்தான் கண்ணதாசன் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு பாடினார். ஐஜியின் விளக்கம் சுரபியை அதற்கு மேல் கேள்வி கேட்க விடவில்லை. அவரும் நிறைவாக நிச்சயம் நல்லது நடக்கும், நம்பு என்று முடித்து கொண்டார். அவர் பேச்சை அசி போட்டபடியே காரில் ஏறி அமர்ந்தவளிடம் மாமி பேசத் தொடங்கினாள். கார் புறப்பட்டது. சுரபி, ஐஜி தானா பேசுவார்னு நீ எதிர்பார்த்தியா? அவரா பேசி உனக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. கூடுதலாக நந்தீஸ்வரர் தான் எங்கள் குலதெய்வம்னு அவர் சொன்னதை கேட்டு எனக்கே சிலிர்த்து போயிடுச்சுது. நம்ம பிரார்த்தனை வேலை செய்ய தொடங்கியாச்சு. இல்லைனா இவ்வளவு தூரம் அவர் நம்பிக்கை தருவாரா என்று கேட்டாள் சுரபி. திரும்பவும் விரக்தியில் சிரித்தாள். என்ன சிரிக்கிற? நீ சிரிக்கிறது நல்ல சிரிப்பா தெரியலே. ஒரு தற்செயலான சம்பவத்தை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அழகாக வளைச்சிக்கிறீங்க மாமி. ஐஜி பேசுனதில் எனக்கு பிடிச்சது எவிடன்ஸை ரெடி பண்ணிக்கோன்னு அவர் சொன்னது தான். அடுத்தது அந்த மந்திரிக்கு ஜாலரா போடாமல் அந்த ஆளை ஒரு நண்பனாக மனுஷனாக அவர் தப்பான மனுஷனாக அவர் ஒத்துக்கிட்டது. மற்றபடி எல்லாமே இல்யூஷன் தான். நானும் முடிவு பண்ணிட்டேன், அவங்க போக்கிலே போய் கவுத்துடுறேன். நல்ல வேலை அந்த மந்திரியை இந்த ஐஜி சப்போர்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு வழியை காட்டினாரே, அதுவே பெரிய விஷயம்தான். சுரபி மிக விரக்தியாக பேசினாள். மாமிக்கு மட்டும் அவள் அப்படி பேசி இது பிடிக்கவில்லை. இப்படி நந்தீஸ்வரை நம்பியும் நம்பாமலுமே இருக்கிறாளே என்று வருந்தச் செய்தாள். நாயக்கர் தோப்பில் கொப்பரை தேங்காய்கள் காய்ந்து கொண்டு கிடந்தன. நாகர்கோவிலை ஒட்டி 100 ஏக்கர் நிலத்தில் நாயக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்கிறது. அங்கு பறிக்கப்படும் காய்கள் லாரியில் நந்திபுரம் வந்துவிடும். இங்கிருந்து பக்கமான வெள்ளையன் பள்ளம் இந்த கொப்பரைக்காயை எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஆக்கிடும். செக்கு ஆலை ஒன்று அங்கு உள்ளது. ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் எல்லாம் சாதாரணமாக கிடைக்கும். கிருஷ்ணன் அந்த கொப்பரைக்காவில் தான் இருந்தவன். அவனிடம் ஆக பெரும் மாற்றம். கையில் கம்புடன் மேலே ஆகாயத்தை பருத்தபடியே அமர்ந்திருந்தான். அப்பொழுது சினுங்கலாக கொலுசு சத்தம். ஆனாலும் அவன் கலையவில்லை. காலில் கொலுசுடன் வந்தவள் வள்ளிப்பொன். பாவாடை தாவணியில் கையில் ஒரு சிறிய மூங்கில் கூடையுடன் வந்தவள் அவன் அருகே வந்து நின்று சற்று குதித்து பலமாக சத்தம் எழுப்பி அவனை கலைக்க பார்த்தாள். அவனும் கலைந்து திருப்பி பார்த்தான். ஆமாம், அப்படி என்ன கிருஷ்ணா யோசனை? கொலுசு சத்தம் கூட கேட்காதபடிக்கு அவனிடம் பதில் இல்லை.
கோட்டி வாயை திறந்து பேசு, என்னாச்சு உனக்கு? அவனை நிமிண்டி விட்டாள். என்னத்தை பேச? அவனும் அலுப்புடன் வாயை திறந்தான். என்னத்தை பேசவா? விட்டா நீ அந்த ஐயனாரை போல சிலையாவே மாறிடுவ போல இருக்கே. ஆமாம், என்னையா பண்ணுது உடம்புக்கு? ஒன்றும் பண்ணலையே, அப்புறம் ஏன் இப்படி மண்ணா கிடக்க? எனக்கே தெரியல பிள்ளை. உன் சித்தி ஏதாச்சும் சொன்னுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளை, தலையில் தான் என்னவோ பண்ணுது. அப்பப்போ அண்டா அண்டாவா தங்க காசுங்களும் நகைங்களும் வேற தெரியுது. இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி கிருஷ்ணா? அது நிச்சயமாக நம்ம ஊர் புதையல் தான். அது எங்கே இருக்குன்னு தெரியணும் தானே, எல்லோருமே அலைகிறாங்க. அப்போ அதுதான் புதையலா? இப்படி நீ கேட்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கியா? இது கூட தெரியாதபடி இருக்கே, நான் என்னத்த சொல்லுவேன்? நீ எதையும் சொல்லாதே, பாவம் இல்லை சிங்கமுத்து. கொடுமையாக வர்ற வழியிலே கூட அவன் பொண்டாட்டியை பார்த்தேன்யா. உடம்பையும் தலையையும் போலீஸ் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. துண்டு துண்டாக வெட்டி ஏதோ டெஸ்டெல்லாம் பண்ணுவாங்களாமே. உசுராக இருந்தப்பவும் வெட்டு, செத்த பிறகும் வெட்டு. பெரும் பாவி புள்ள இந்த சிங்கமுத்து, சடைத்தான் கிருஷ்ணன். ஊருக்குள்ள இப்போ அவன்தான் பேச்சே. கோயிலில் கூட கூட்டமில்லை. அப்பால உன்னையும் பலர் தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னையவா? பொறவு நீ தான் இப்போ ஐயனார் சாமியாச்சே. கிரகமே, நான் சாமியா? சாமிக்கு தெரிஞ்சா என்னை சாத்தி போடும் சாத்தி. என்ன இப்படி சொல்லுதே? நீ சாமி இல்லாட்டி அப்போ உனக்குள்ளே பூந்து குறி சொல்கிறது யார்? நான் எங்கே புள்ள குறி சொல்கிறேன்? மனசில் பட்டதை வழியில் சொல்கிறேன். சாமி எப்போவுமே இப்படித்தான் பேசும்.